ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, பாப்பாவுக்கு 2வது மொட்டை போடுற வீடியோ தான். ஃபஸ்ட்டு மொட்டை போட்டிருக்கோம், அதுவும் வீடியோவில் சிம்பிளாக போட்டிருக்கோம், அதுவும் வீடியோவில் போட்டிருக்கேன். வேணும்னா போய் பாருங்கள். இது கோவிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். திருச்செந்தூர் முருகர் கோவில். 2வது மொட்டை திருச்செந்தூரில் போட்டால் நல்லாயிருக்கும்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அதான் திருச்செந்தூர் முருகர் கோவில். ஆர்யாவுக்கும் அங்கே தான் போட்டோம், பாப்பாவுக்கும் 2வது அங்கே தான் போட்டோம். உள்ள என்ட்ரி ஆகிடுச்சு. சூப்பராக கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி எல்லாம் கடைங்க, ரூமுங்க, பாத்ரூம்ஸு எல்லாமே நல்லா இருக்குது. இந்த வாட்டி உள்ளே போக போக சரியான கூட்டம். காருங்க நிற்கிது, நிறுத்துறதுக்கு இடமே இல்லை. அப்படியே ஸ்ட்ரைட்டாக பீச்சுக்கு பக்கத்தில் பின்னாடி போயிட்டு பீச்சுக்கு பக்கத்தில் நிறுத்திட்டு அங்கே விட்டு இறங்கி நடந்து போகலான்னு சொல்லிட்டு இறங்கி நடந்து போயிட்டுருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐயர் கோயில் அப்படின்னு சொன்னார். ஆனால் இது என்ன மாதிரி கோயில்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் தான் சட்டை போடாமல் வெறும் வெஸ்டி மட்டும் கட்டிட்டு உள்ளே போவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே நடந்து பீச்சுக்குள்ளே நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். எங்களுக்கு முன்னாடி பாப்பாவும் ஆரியாவும் போயிட்டாங்க பாருங்கள். இன்னும் பாருங்க விளையாடிட்டுருக்காங்க. திருச்செந்தூர் பீச் எப்படி இருக்குது சொல்லுங்கள். பாப்பா தூங்கி எழுந்துச்ச முகத்தில் அப்படியே நிற்கிறா, அப்படியே விளையாட தெரியாமல். அப்படியே வாங்க வாங்க நடந்து போகலான்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கோம். நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு சின்னதாக மண்ணுக்குள்ளே கோவில் கட்டியிருக்காங்க. மண்ணில் நம்ம சும்மா உட்காந்து விளையாடுவோம் இல்லையா, கட்டிட்டு வீடு கட்டி அந்த மாதிரி பாருங்கள். படியெல்லாம் வச்சு சூப்பராக கோபுரம்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அழகாக கட்டியிருக்காங்களா. அதையும் ஒரு வீடியோ எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி காட்டியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பீச்சுக்கு போனப்போ நல்லா இருக்குல்ல. அங்கே ஒரு சின்ன கோவில், இங்கே ஒரு பெரிய கோவில், நல்லா இருக்குல்ல பாருங்கள். பாப்பாவை உள்ளே இறக்கிட்டு இருக்காங்க. ஃபோட்டோ எடுமான்னு சொல்லிட்டு. இப்போ ஆரியாவும் வருவான் பாருங்க. ஆரியாவும் எப்படி ஃபோர்ஸ் கொடுப்பான்னு சொல்லிட்டு எப்படி பார்க்குறான்னு பாருங்க. பாப்பா எப்படி பொம்மை மாதிரி நிற்கிறான்னு பாருங்க. அப்படியே வெளியில் வந்து அப்படியே நடந்து போக போகிறோம். மொட்டை போடுற இடத்துக்கு வாங்க, மொட்டை போட போகிறோம், பார்க்கலாம். போயிட்டு அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட நடந்து போய்கிட்டே இருந்து அங்கே போயிட்டு பாப்பாவுக்கு தலைவாரி பூ வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவாரிக்கிட்டு இருந்தோம். அதில் வரும்போதே ஒரு ரப்பர் பிஞ்சிருச்சு, அதாவது அறந்துருச்சு. ரப்பர் எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரப்பர் எடுத்து போட்டு பாப்பாவுக்கு தலையில் பூ வச்சு எங்களை ஆரியா தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கா. நல்லா எடுத்துகிட்ருக்கான்ல வீடியோ எடுக்க. அப்படியே தலைவாரி பூ வச்சு போக போகிறோம். மொட்டை போடுற இடத்துக்கு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு போகிற தாத்தாவை தூக்க சொல்லிட்டு நல்லா இருக்கா. இங்கே பாருங்கள், இந்த இடம்தான் குளிக்கிற இடமா. அந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து ஊற்றுவாங்களாம், ஆளுக்கு ஒரு சொம்பு கணக்கில். அங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட். மொட்டை போடுறதுக்கு எவ்வளோ க்யூ நிற்குது பாருங்கள். நாங்கள் வந்தது அந்நேரமே வந்துட்டோமா. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 4:45 4:30 இருக்கும். அந்த நேரத்தில் அவ்வளோ கூட்டமாக இருக்குது. 5 மணிக்கு 5:30க்கெல்லாம் திறந்துருவாங்க. மொட்டை போடுற இடம் தூக்கி வச்சுட்டு திறந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் பின்னாடி போய் நின்று போக போக அவ்வளோ க்யூ பாருங்க நிற்கிறாங்க. அதுக்குள்ளே வந்தாச்சு ஒரு வழியாக. பாப்பாவுக்கு போட போகிறாங்க பாருங்க. காக்கா அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பா. இல்லையா 2 மொட்டை போட்டாச்சு. இன்னும் ஒரு மணி இருக்குது. அவங்க அப்பா நான் எனக்கு வீடியோ எடுக்கணும் யாருமே இல்லை. சின்னதாக அப்படியே ஆயா பாருங்க. பாப்பா மொட்டை போட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மொட்டை போட்டு பீச்சுக்கு போக போகிறாங்க. வந்தாச்சு பீச். அப்படி பீச்சில் போயிட்டு குளியலை போட்டுட்டு ஒரு ரூம் எடுக்கணும். அந்த ரூமுக்கு தான் போகலாம். ரூம் எடுக்கலை,
அந்த ஐடியா இல்லை. போயிடலாம் கட்டிருந்தாங்க. எங்கே நின்று ட்ரெஸ் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. கோவிலுக்கு பின்னாடி சைடா முன்னாடி சைடா தெரியல. அங்கே ஒரு ரூம் வந்துச்சு. ஒரு நாளைக்கு 450 ரூபா 500 வாங்குறாங்க 4 பேர்த்துக்கும். ஆனால் குளிக்கிறதுக்கு எல்லாமே குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றுறதுக்கு நல்லதாக இருந்துச்சு. அப்புறம் குளிச்சுக்கிட்டு கோவிலுக்கு வந்தாச்சு. போய்கிட்டு இருக்கோம். இந்த சாரீ வீட்டுக்காரங்க அடைச்சி வச்சுருக்காங்க. டிவி எல்லாம் சரிங்க. கோயில் உள்ளே போயிட்டு இந்த வள்ளியம்மன் சொல்லுவாங்க இல்லையா, எப்போ பார்த்தாலும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கும். பார்க்க சொல்ல புட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. வேல் வச்சுக்கிட்டு இருக்கும். பாப்பா நல்லா இருக்கா பாட்டு கமெண்ட் பண்ணுங்க. திருச்செந்தூரியா போயிருக்கீங்க, யாரெல்லாம் போயிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள். போகலைனாலும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை ஈஸியாக பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லா இருக்கா பாருங்க. நிறைய கிஃப்ட் வச்சுட்டு இருக்காங்க. நல்லா வந்திருக்காது மறுபடியும். எனக்கு வேணாம்மா. ஃபஸ்ட் டைம் ரொம்ப நேரம் பேச முடியல ஃப்ரெண்ட்ஸ். மூச்சு வாங்குது. கிட்டத்தட்ட 8 minutes. எனக்கு அவ்வளோவா பேச தாத்தா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வைக்க போகிறாங்க. பாப்பா ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்காளா. அது பொறி மிச்சர் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி கொடுத்தாங்க இல்லையா, அதை வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. பாருங்க பின்னாடி பக்கம் கூட்டம் இருக்கு பாருங்க. அந்த கிணத்துக்கிட்ட குளிக்கிறவங்க தான் அது ஒரு வாடி தண்ணி எடுத்து கொடுப்பாங்களாம். அதை குளிச்சுட்டு அப்படியே வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிக்குவாங்களாமா. பீச்சில் குளிக்காமல், அதாவது பீச்சில் எப்படி செய்வாங்கன்னு தெரியல. எனக்கும் ஆசையாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த கூட்டத்தை பார்த்துட்டு அங்கே போக முடியல. அப்படியே வந்துட்டோம் ரூமுக்கு. இங்கே பாருங்க வள்ளியம்மா கிட்ட ஃபோட்டோ எடுத்துருக்கோம். நல்லா இருக்கா சாரி, நல்லா இருக்கா கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து முத்தாரம்மன் கோவில்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கோவிலுக்கு இதுவும் பக்கத்துலேயும் இருக்குமா. ஒரு 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தெரியல. நல்லா கூட்டம், சாமியெல்லாம் நல்லா இருக்குமா, சூப்பராக இருக்குமா அந்த வள்ளியம்மாங்க. இந்த சாரீ வந்து மீஷோவில் தான் வாங்கினேன். நல்லா இருக்கா. பாப்பா மொட்டை ஒரு வழியாக 2வது மொட்டை போட்டாச்சு. இனி இன்னொரு மொட்டை இருக்குது. இன்னொரு மொட்டை வீடியோவும் வரும் பாருங்கள். இந்தாங்க வள்ளியம்மாவும் முருகரும் ஒன்றா இருக்கும்போது வந்து